பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் கிட்ட போயிட்டு மயிலர் ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாங்க. ஏன் மாமா, நான் இந்த உலகத்துல இருக்கவங்க யாரும் பண்ணாத தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்க. அதுக்காக நான் பண்ணது எல்லாமே தப்பு இல்லை, நல்லா சொல்ல வரல, சூழ்நிலையால அப்படி பண்ணிட்டோம். ஒருவேளை உங்க இடத்துல என் குடும்பம் இருந்திருந்தா, அரசி வாழ்க்கை மாதிரி இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்களோ அதை தானே என் குடும்பம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கோமதி கண்ணத்திலே பலான்னு விடுறாங்க மயிலுக்கு. இங்க பாரடி, உன் குடும்ப அளவுக்கெல்லாம் கீழ்த்தரமெல்லாம் நாங்க ஒண்ணு இறங்கி போயிட மாட்டோம். இங்க பார், நாங்க எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லி மட்டும்தான் நாங்க எல்லாமே பண்ணுவோம் நல்லா சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ரொம்ப கோபப்பட, உடனே பாக்கியம் சமந்தி, நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், என் பொண்ணோட கல்யாணம் படியா நடக்கணுன்றதுக்காக நான் பொய் சொல்லிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனி இப்படி ஒரு பொய் நான் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு முறை என் பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. உடனே சரவணன், அப்பா, இவங்க என்ன சொன்னாலும் இது எதுவுமே நான் நம்ப போறது கிடையாது, என்னால முடியலப்பான்னு சொல்லிட்டு சரவணன் ஃபீல் பண்ண, உடனே பாண்டியன் என் பையனோட விருப்பம் தான் எங்க விருப்பம்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மயிலுக்கும் பாக்கியத்துக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.